தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோன்ட் டர்ன் அவுட் த லைட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் விஆர் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு ஒரு ரோடு ட்ரிப்பில் போகும்போது நடக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற கான்செப்டில் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு பொண்ணுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது. அந்த பர்த்டே செலிப்ரேஷனில் ஹைஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல மீட் பண்ணி கேதர் ஆகுறாங்க. அப்போது அந்த நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரோட் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்போது ப்ளூ லைட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக, ஃபெஸ்டிவலுக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. அப்படி போகிற வழியில் அந்த ரோட் ட்ரிப்பில் பஸ் ஏதோ இடத்துல இடித்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இறங்கி பார்க்கும்போது, இறங்கி பார்க்குற ஒவ்வொருத்தரும் காணாமல் போயிடுறாங்க. அப்போது காணாமல் போகிறவங்களுடைய அந்த மர்மம் என்ன, டுவர்ட்ஸ் த எண்டு யார் உயிர் பிழைச்சா, சர்வைவல் பண்ணுறதுக்காக அவங்க எடுக்கிற முயற்சிகள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் டோன்ட் டர்ன் அவுட் த லைட் அப்படிங்கிற இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரோட் ட்ரிப்பு போகும்போது என்ன பிரச்சனையினால் காணாமல் போகிறாங்க, அதில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்ற மாதிரி கதையை ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஜேர்னர் படங்கள் நிறைய வந்திருந்தாலும் இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இந்த படத்தை பார்த்தா, இந்த படம் முழுக்க அந்த எதிர்பார்ப்போடு பார்க்கும்போது இந்த படத்தில் அப்படியேப்பட்ட விஷயம் எதுவுமே இல்லை. எந்த ஒரு புதுமையான விஷயமும் இல்லை. அதே போல் ஹாரர் போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு காட்சியில் பயங்கரமாக ஏதோ மர்மமான விஷயம் நடந்திருக்கும். பட் அடுத்த காட்சியிலே பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய அளவில் ஒரு பயமுறுத்தக்கூடிய காட்சிகள் எதுவுமே இல்லை. அதே போல் அந்த மர்மமான விஷயம் அந்த ரோட் ட்ரிப்பில் நடக்குதா, இல்லை அந்த ப்ளூ லைட் அப்படிங்கிற அந்த ஃபெஸ்டிவலில் நடக்குதா அப்படிங்கிற விஷயமே பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக கொடுக்காமல் இருப்பாங்க. ஓவராலாக இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு தான் சொல்லணும். பெருசாக பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.